இசையும் இதையும் சேரும்போது தான் அது பாட்டா வருது அப்படிங்கிறாரு. இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானி. இதுல கங்கைமர கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்கு? திரைப்பாடல்களை பத்தி கேவலமா எழுதணும். அப்புறம் அவரே வந்து திரைப்பாடல்களை எழுத வந்தார். அன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டார். திரைப்பாடல்களுக்கு அவர் வாங்கின பரிசுகள் மிகாது. அதை விட அவருடைய இலக்கிய முத்தாரம் வாய்ந்த கவிதைகளுக்கு அவர் கிடைத்த பரிசுகள் மிக அதிகம். சொல்ல போனா வைரமுத்து எழுதினது மிக ஆபாசமான பாட்டுன்னு நான் நினைக்கிறது பனிவிழும் மலர்தான். உன் பார்வை உருவம் இனிவரும் முனிவரும் தடுமாறும். பனிவிழும் மலர்வனங்கிறது என்ன அர்த்தம் நீங்க பாருங்க. செய்திமலர் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு சிறப்பு நேர்காணல்ல மருத்துவர் காந்தராஜ் இருக்கார். சார் வணக்கம். சார், தமிழ் சினிமாவில் ஒரு பக்கம் பாடலுக்கு வந்து மொழி முக்கியமா இசை முக்கியமா அப்படின்ற ஒரு விவாதம் போயிட்டு இருக்கு. அது காரணம் வைரமுத்து அவர்கள் சமீபத்தில் ஒரு பேட்டியில் கொடுத்துருந்த சர்ச்சை ஏற்பட்டிருக்கு. இப்போ அதுக்கு கங்கை அமரன் ஒரு பதிலடி கொடுத்துருக்காரு. அதாவது இவர் தரப்புல வந்துட்டு இசைதான் முக்கியம் அப்படிங்கிறாங்க, வைரமுத்து தரப்புல மொழிதான் முக்கியம் அப்படின்ற ஒரு போட்டி போயிட்டு இருக்கு. உங்களோட பார்வை என்ன சார்? ஒரு பாடலுக்கு என்ன அவசியம் நினைக்கிறீங்க? என்ன வேணுமே முக்கியம், ரொம்ப முக்கியம் தான். சில பாடல்கள் வரிகள்னால பெருசாகும், நிச்சயமா. சில பாடல்கள் இசையமைப்புனால பெருசாகும். ஸோ அதை சினிமா இசை தான். இப்போ கங்கைமரம் பேசுறது சினிமா இசை. சினிமா இசைக்கு வரிகள் மிக மிக தேவை. சிச்சுவேஷனுக்கு பாட்டு எழுதுறாங்க. சிச்சுவேஷனுக்கு இல்லைன்னாக்கா அங்கே பாட்டுக்கு தேவை. ஆனால் பாட்டுன்னு ஒன்று இருக்குது. ஏன் பிறந்தாய் மகனே ஏன் பிறந்தாய், இல்லை ஒரு பிள்ளை என்று ஏங்குவோர் பலர் இருக்க இங்கே வந்து ஏன் பிறந்தாய். சிச்சுவேஷனுக்கான பாட்டு. அந்த வரிகள் அங்கே முக்கியம். இசையை விட அந்த வரிகள் முக்கியம். ஸோ அந்த மனசை வெளியே கொண்டு வரும். ஆக திரை இசையில் வந்து மொழியும் முக்கியம், இசையும் முக்கியம். அதை தான் வைரமுத்து சொல்லியிருக்கிறாரு. இசையும் இதையும் சேரும்போது தான் அது பாட்டா வருது அப்படிங்கிறாரு. இதை உணர்ந்தவன் ஞானி, உணராதவன் அஞ்ஞானி. இதுல கங்கைமர கோச்சிக்கிறதுக்கு என்ன இருக்குது? அவர் வந்து அவரை இளையராஜா சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. நான் ஒரே ஒரு தம்பி, நான் சப்போர்ட் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி. இதுல சப்போர்ட் பண்ணுங்க, வேணான்னு சொல்ல. அவருக்கு உதவியா இருங்க, அவருக்கு இது பண்ணுங்க. அவர் கூட அவர் தான் உங்களை ஒரு கவிஞர், உங்களை எல்லாம் கூட ஒரு கவிஞர்னு ஒரு அறிமுகப்படுத்திருக்காரு. உங்களை அறிமுகப்படுத்துனதுல இளையராஜா தான். இல்லாட்டி போன உங்களை யாரும் கவிஞரை ஏற்றுக்கிட்டு இருக்க மாட்டாங்க. அது வேற விஷயம். ஏன்னா ஓரம்பா போன்ற இலக்கிய தரம் வாய்ந்த பாடல்கள்லாம் எழுதுன்னு ஒரு கங்கை நண்பர் தான். அதனால அவங்க அண்ணனை அவர் சப்போர்ட் பண்ணதுல எந்த இதுல இல்லை. இதுல வந்து வைரமுத்து எழுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அது என்ன சொல்றாருன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வைரமுத்து ஒரு நிலைமைக்கு காரணம் பாத்தீங்கன்னா இளையராஜா தான் பெரிய அளவுக்கு பங்கு இருக்கு, இல்லைன்னா வாழ்க்கை பூஜ்ஜியம் அளவுக்கு தான் இருந்திருக்கு உங்களோட எதிர்காலம் அப்படிங்கிறாங்க. அது ஆணவத்துல பேசுறது. ஓகே, இவருக்கு யார்? கங்கை அமரன். கங்கை. அதாவது எங்கள் கல்லூரிக்கு வைரமுத்து வந்து பிரதம விருந்தினராக வந்தார். சரி. அப்போதான் ஒரு சினிமா கவிஞர் இல்லை. எங்கள் காலேஜுங்கிறது சென்னை மருத்துவக் கல்லூரி. அதனுடைய தமிழ் மாணவர் தமிழ் சங்கத்தில் அவர் பிரதம விருந்தினர் ஒரு சினிமா கவிஞர். அவர் பிரபல கவிஞராக இருந்தார். அவரை சினிமாவுக்கு பாட்டு எழுதுறதுக்கு பாரதி ராஜா கூட்டிகிட்டு வந்தார். அவருக்கு அவர் அப்போ இசையமைச்ச அந்த இளையராஜா அதுக்கு வாய்ப்பு கொடுத்தார். இவர் கூப்பிடலன்னா வேற ஒருத்தர் கூப்பிட்டுருப்பார். திரைச்சுருளை தீக்குச்சிக்கு தின்ன கொடுக்கும் நாளே நல்ல நாள்னு எழுத வருங்க வைரமுத்து. திரைப்பாடல்களை பற்றி கேவலமாக எழுதுனவர். அப்புறம் அவரே வந்து திரைப்பாடல்களை எழுத வந்தார். அன்னைக்கு அவர் எங்கேயோ போயிட்டார். திரைப்பாடல்களுக்கு அவர் வாங்கின பரிசுகள் மிக அதிகம். அதை விட அவருடைய இலக்கிய முத்தாரம் வாய்ந்த கவிதைகளுக்கு அவர் கிடைத்த பரிசுகள் மிக அதிகம். அவர் வந்து சோவியத் சென்டரில் ஒரு விழாவுக்கு வர்றாரு. சோவியத்தை சேர்ந்த பல பெண்களும் ஆண்களும் அந்த வந்து உட்காந்துருந்தாங்க. இளையராஜா மியூசிக் கேட்டால் வந்தாங்க, கவிதையை ரசித்து வந்தாங்க. அந்த வரிகளுக்காக வந்தாங்க. அதனால் நாங்கள் தான் அவரை தூக்கி விட்டோம்னு சொல்றதுல அர்த்தம் இல்லை. பிரபலமான ஒரு கவிஞரை பயன்படுத்தி உங்களுக்கு இசை கிடைக்கும். ஒரு பொன்மாலை பொழுது இசை, நல்ல இசை அமைப்பு, நல்ல இசை. அதில் அந்த வரிகள் அந்த உங்க பாட்டை இன்னும் தூக்கி விட்டுச்சா? அதுக்கு அவருக்கு வரிகளை தாண்டி இசை தான் தூக்கி விட்டது காரணம் அப்படிங்கிறாரு. அது அப்போ அங்கே வேற ஏதோ பாட்டு போட்டுங்க, வேற ஏதோ பாட்டு போட்டிருந்தாங்க இந்த அளவுக்கு மேலே வந்துருக்குமா? இந்த அளவுக்கு மேலே வந்துருக்குமா? இப்போ காதலை பற்றி சொல்றாருங்க. கண்ணுக்குள் முல்லை வைத்து மோகம் என்றாய், நீருக்குள் மூழ்கி கொண்டே தாகம் என்றாய். இந்த வரிகள் நின்றுட்டு இருக்கு. அந்த டியூன் போயிடும் கொஞ்சம் காலத்துல. அந்த டியூனை மறந்துடுவாங்க, இந்த வரிகள் நிற்கும். ஏற்கனவே ஒரு இதுல சொன்னேன் நான். மழையை பத்தி சொல்றாரு. முகிலினங்கள் அலைகின்றதே முகவரிகள் தொலைந்தனவோ, முகவரிகள் தொலைந்ததனால் அழுகிறதே அது மழையோ.
இந்த வரிகள் நிற்குங்க, இந்த டியூன் போயிடும், ம். இந்த டியூனுக்கு காலாவதி ஆகிடும். ஓகே. இந்த தரப்புல நீங்க சொல்றீங்க. கங்கைமரன் என்ன சொல்றாருன்னா, இப்போ ஒரு ஊர் சைட்லாம் போயிட்டீங்கன்னா, வயல்வெளியில இருட்டுல நடந்து போறதுனால டியூன் மட்டும் தான் போட்டு போவாங்க. வரிகள மறந்துருவாங்க. டியூன் தான் வரிகளே ஞாபகம் இருக்கும் தேவையில்லை, அப்படிங்கிறாங்க. வரிகளே அப்ப தேவையில்லை. அந்த இடத்துல இசை தானே முக்கியமா இருக்கு அப்படிங்கிறாங்க. வரிகளும் சேரும்போது தான் உங்களுக்கு ம். பாட்டுக்கு அதை தான் அவர் சொன்னார். ம். வைரமுத்து என்ன சொன்னார், இசையும் வரியும் சேரும்போது தான் அது பாட்டா மாறுது. ஆமா. இல்லாட்டி போனா லா 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 லான்னு போயிட்டு இருந்தாங்க, அதுல என்ன இருக்குது அர்த்தம்? ம். இந்த பாட்டை எவ்வளவு நேரம் பண்ணிட்டு இருப்பீங்க? இப்போ சந்திரலேகான்னு ஒரு படம் வந்து ஆமா. ஏதாவது ஒரு பாட்டுல ஏதாவது வரிகள் இருக்குதா? ஐலோ பகிரியா அம்மா கம்மரி கரியோ லொரேயா, என்ன அர்த்தம்? ம். இஷ்டத்துக்கு போட்டாங்க. ஓ, லாஃபிங் போலீஸ்மேனுங்கிற ஒரு இட்டாலியன் சாங், அதை வச்சு 4 பாட்டு போட்டாங்க. அந்த டியூனை வச்சு 4 பாட்டு போட்டாங்க. ஏன்னா யாராவது சந்திரலேகா பாட்டை யாராவது பாடுறாங்க? இல்ல. கேட்க கூட மாட்டாங்க. ம். வரிகள் இல்லை, பைத்தியக்காரத்தனமான டியூன் இருந்து ம். போடலை. இப்போ இங்கிலீஷ் மியூசிக் இருக்குது, அவங்க வந்து வெறும் டான்ஸ் இதுலாம் பாட்டுகளே இருக்காது. ம். அதில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா முதல்ல 10 வரிகள் பாட்டு பாடிடுவாங்க, பாடிட்டு அப்புறம் தான் டான்ஸ் ஆரம்பிப்பாங்க. இப்போ சிங்கன் இந்த ரெயினுங்கிற படம் இருக்குது. வடிவேல் அந்த பாட்டை ரொம்ப ஃபேமஸ் பண்ணார். Singing in the rain, I'm singing in the rain, I'm happy again, what a glorious feeling, happy again அப்படின்னு பாடிட்டு, இந்த மாதிரி பாடிட்டு அதை முடிஞ்சதுக்கு அப்புறம் மியூசிக் ஆரம்பிக்கும். மியூசிக் ஆரம்பிச்சோன்னா இந்த மலையில் அப்படியே ஆடி 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 தள்ளுவார். ம். பாட்டுகள் இல்லாமல் வந்து இங்கிலீஷ் இதில் கூட அவங்க லிரிக்ஸ் இல்லாமல் வரவே வராது. வராது. லிரிக்ஸ் வேணும். இதனால வைரமுத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்ல. வைரமுத்து மேல என்ன தப்பு சொல்ல முடியும்? ஆமா. இசையும் வரிகளும் ஒன்னாக சேரும்போது தான் அது பாட்டா வருது. அதை உணர்ந்தவன் ஞானி. ம். அதை உணர்ந்தவர் இளையராஜா. அதனால தான் ஒரு இசை ஞானி. ஏன்னா அவர் இப்ப கங்கைமரன் சொல்றதை பார்த்தாக்கா அவருக்கு தெரியாது, அதை அதை அதுக்கு அவருக்கு தெரியாதுங்கிறத கிண்டலா அவர் சொல்லிவிட்டாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆக இளையராஜாவுக்கு பாட்டுன்னா என்ன தெரியாதுன்னு கங்கைமரன் சொல்றாரு. ஓகே. அதை வைரமுத்து வெளிப்படுத்திட்டாரு, அதை காட்டி கொடுத்துட்டாருங்கிற மாதிரி அவர் சொல்ற மாதிரி இருக்கு. ஓகே. அப்படிதான் எனக்கு புரியுது. சும்மா போன இதை விஷயத்தை எடுத்துட்டு இவரே பெருசா ஆக்கிட்டாரு. இவர் சொல்றதன் மூலமா இளையராஜாவுக்கு பாட்டுன்னா என்ன தெரியாதுங்கிறது கங்கைமரன் வெளியே சொல்லி அந்த ரகசியத்தை வந்து வைரமுத்து சொல்லிட்டதா இவர் சொல்றது மூலமா இளையராஜாவுக்கு பாட்டுன்னா என்னன்னு தெரியாதுங்கிறத கங்கைமரன் வெளியே சொல்லி. எதனால இவங்க 2 பேர் பிரிஞ்சாங்க நினைக்கிறீங்க சார்? இளையராஜா வைரமுத்து காம்போ ஹெவர் ஹிட் சாங்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. சமீப நாட்களாக அவங்களோட பாடல்கள் நம்மளால கேட்க முடியல. இந்த பிரச்சனை தான். ம். என்னுடைய பாட்டுனால தான் உன்னுடைய இசை பரிமளிக்குது அப்படின்னும் போது, இல்லை என்னுடைய வரிகள் என்னுடைய இசையினால தான் அவன் பாட்டு பரிமளிக்குதுங்கிற இது வந்தது. ம். அன்னைக்கு வைரமுத்துவுக்கு ஒரு பெரிய எழுச்சி இருந்தது. ம். ம். இவருடைய படங்களை விட சிறந்த பாடல்களை வந்து ஏஆர் ரஹ்மான். ம். கண்ணுக்கு ஆமா. மை அழகு, ஆமா. கவிதைக்கு பொய் அழகு, கரெக்ட். தமிழுக்கு லா அழகு, எல்லாத்துலயுமே ஒரு இது இருக்கு. And சின்ன சின்ன ஆசை இந்தியா பூரா ஓடிச்சு, ஆமா. அகில இந்தியா ஓடிச்சு. எப்பா, छोटी सी आशा छोटी सी आशा என்ன மாதிரி பாட்டு. ஓகே. வைரமுத்து அப்படின்னு சொன்னாலே இரட்டை அர்த்தம் உள்ள வந்து வரிகள் தான் அதிகமா எழுதுறாரு அப்படின்ற ஒரு பக்கம் இப்பயும் நிறைய பேர் எந்த பேசப்பட்டு இரட்டை அர்த்தம் எந்த பாட்டுல வந்து? நிறைய நிறைய ஏதாவது ஒரு பாட்டு பாட்டு சொல்லு. முன் கோபுரம் அழகு அப்படின்னு சொல்றது ஒரு பெண்மைய வடிவத்தை குறிக்கிற மாதிரி ஒரு கண்ணதாசன் எழுதினார் அர்த்தம் மாதிரி. பால் இருக்கும் கிண்ணம் மேல் இருக்கும் வண்ணம் நீ செய்த கோலம் இல்லையோ. இதை விட ஆபாசம் இருக்குதா? எந்த கிண்ணத்துல பால் இருக்குது அந்த கிண்ணம் எப்படி மேல போச்சு? பாட்டுல வந்து சிருங்கார ரசம் இல்லாம சினிமாவுக்கு பாட்டு எழுத முடியாது. அப்ப அந்த ரசனையும் இருக்கணும்ங்கிறீங்க. ஆமா, பெண்மையும் ஆட் அதுக்காக தானே பண்றதால எழுதுறாங்க. ஆ. சொல்ல போனா வைரமுத்து எழுதுனது மிக ஆபாசமான பாட்டுன்னு நான் நினைக்கிறது பனிவிழும் மலர்வன், ஆ. உன் பார்வை ஒருவரம், இனிவரும் முனிவரும் தடுமாறும் தனிமா. பனிவிழும் மலர்வனங்கிறது என்ன அர்த்தம் நீங்க புரிஞ்சு பாருங்க. புரியுது. செக்ஸை முடிச்சுட்டாரு ஒரே லைன்ல. ம். அதுல ஆபாசம் இருக்குதோ இல்லையோ அந்த விஷயத்த சொல்லிவிட்டாரு. பனிவிழும் மலர்வனம், அவ்வளவுதான், செக்ஸ் ஓவர். ஓகே. எதனால ஏன் இது வைக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க சார்? இது அதனால தான் அந்த பாட்டு நின்றுச்சு. இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணாதான் இன்னும் பெருசா அளவுக்கு அதுக்காக தெரியப்படும். தான் அந்த பாட்டை போடுறாங்க. ஒரு சின்ன பொண்ணு ஒரு சின்ன பையனை சேர்ந்துட்டு ஆடுறாங்க, வர்ணிக்கிறாங்க. பனி விழும் மலர்வனம் நீ. அப்ப இவங்களுக்கு இருக்க போட்டினால இவங்க வந்து பிரிஞ்சிருக்க காரணம். அவ்வளவுதான். என்னுடைய கவிதையா உன்னுடைய இசையா அப்படிங்கிறது தான். ம். உன்னுடைய இசை இல்லைன்னா இன்னொருத்தருக்கு எழுதுன்னு அவர் போயிட்டார். அதுதான் கங்கைபரன் சொல்றாரு. இன்னொருத்தர்கிட்ட ஒரு 4 மியூசிக் டைரக்டர் கூட இந்த அளவுக்கு ரிதம் இந்த அளவுக்கு மியூசிக் போட்டாங்கன்னா நான் இது பண்ணிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அஞ்சலி அஞ்சலின்னு போட்டாரு. ம். சாக்ஸபோனும் இன்னும் சேர்ந்துக்கிட்டு அடிச்சு வெளுத்து வாங்கினார். அந்த வரிகளை என்னால் திருப்பி கூட சொல்ல முடியல, அவ்வளவு கடினமானது.
மெட்டு போடு மெட்டு போடு என் தாய் தமிழுக்கு இல்லை தட்டுப்பாடு. என்ன பாட்டுங்க, என்ன பாட்டுங்க. காதலே என் காதலே ஏன் என் கண்ணிரண்டை, நான் ஓவியன் என்று தெரிந்தும் ஏன் என் கண்ணிரண்டை கேட்கிறாய், சிறகுகள் சிலுவைகள் இதில் என்ன தர போகிறாய். கவிதை வரிகளுங்க, கவிதை வரிகளுங்க. நேற்று இல்லாத மாற்றம் என்ன, காற்றே உன் காதில் ஏதோ சொன்னது, இதுதான் காதல் என்பதா, இளமை பொங்குகின்றதா, சொல் மனமே. என்ன பாட்டுங்க. பாட்டுக்கு வரிகள் தான் முக்கியம் அப்படிங்கிற அந்த பாட்டை வந்து இசை ஏஆர் ரஹ்மான் போட்ட போது அது இன்னும் தூக்கிட்டு போயிடுச்சு, இன்னும் தூக்கிட்டு போயிடுச்சு. அதனால இப்போ வரிகள் இருக்கிறதுனால தான், அர்த்தங்கள் இருக்கிறதுனால தான் பாட்டை கேட்குறோம். அதுவும் தேவை. அது இல்லாமல் நீங்கள் போடலாம். இப்போ பிகில் படத்தில் ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காரு, அந்த பெண்கள்லாம் சேர்ந்து அந்த சிங்கப்பெண்ணே டியூனு அந்த பாட்டுக்காக தான். டியூனை விட பாட்டு வரிகள் அங்கே தூக்கிட்டு போகுது. வரிகள் தான் முக்கியம். இதை அந்த ஒரு பாட்டில் வந்து எல்லாம் அந்த கோச்சோட சேர்ந்து பசங்கள்லாம் ஆடுவாங்க. அங்கே வெறும் ஆர்கெஸ்ட்ரா மாத்திரம், ஆர்கெஸ்ட்ரா பூந்து விளையாட்டு அதுவும் இருக்குது. பாடல்களும் இருக்கு, இசையும் இருக்கு, வரிகளுக்கும் அந்த சிச்சுவேஷனுக்கு பாட்டு தேவைன்னா எழுதித்தான்.